திருக்குறள் சிற்றினம் சேராமை. அறிவில் பெரியோர் அறிவில் சிறியோர்க்கு அஞ்சி அவர்களை ஒதுக்குவார்கள். ஆனால் அறிவில் சிறியோர் அவர்களையே சுற்றம் எனத் தழுவிக் கொள்வார்கள். நீர் தான் சேர்ந்துள்ள நிலத்தின் தன்மையை அடையும். அதுபோல மக்களும் தாங்கள் சேர்ந்துள்ள இனத்தின் தன்மையை அடைவார்கள். மக்களுக்கு இயற்கை அறிவு தங்கள் மனத்தால் ஏற்படும். மக்களுக்கு மதிப்பு அவர்கள் சேர்ந்துள்ள இனத்தால் ஏற்படும். மக்களுக்கு சிறப்பு அறிவு என்பது அவர்கள் சேர்ந்துள்ள இனத்தால் ஏற்படும். மனத்தின் தூய்மை, செயலின் தூய்மை ஆகிய இந்த இரண்டும் தாங்கள் சேர்ந்துள்ள இனத்தால் ஏற்படும். மனம் தூய்மையாக இருந்தால் புகழ் தானாக வந்து சேரும். சேர்ந்துள்ள இனம் தூய்மையாக இருந்தால் நன்மைகள் தானாக வந்து சேரும். மனம் தூய்மையாக இருந்தால் நம்ம உயிருக்கு மேன்மை. நாம் சேர்ந்துள்ள இனம் தூய்மையாக இருந்தால் நமக்கு நன்மை. மனம் தூய்மையாக இருந்தால் நமக்கு காவலாக இருக்கும். சேர்ந்துள்ள இனம் தூய்மையாக இருந்தால் நமக்கு மேலும் காவலாக இருக்கும். மனம் தூய்மையாக இருந்தால் இன்பம் உண்டாகும். சேர்ந்துள்ள இனம் தூய்மையாக இருந்தால் நமக்கு மேலும் இன்பம் வந்து சேரும். நல்ல இனமே உலகில் சிறந்த துணையாகும். தீய இனமே உலகில் தீமை தரும் பகையாகும்.